சுங்கச்சாவடிகள் சாலைகளை போதுமாக ஒரு பராமரிப்பு இல்லை என்பதே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கலாம். அதாவது மத்திய அரசாங்கம் பராமரித்து வரும் தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணம் வசூலிப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. தேசிய நெடுஞ்சாலைகளில் தமிழ்நாட்டில் மொத்தம் 78 சுங்கச்சாவடிகள் செயல்பாட்டில் உள்ளன. முதல் கட்டமாக 40 சுங்கச்சாவடிகள் ஒரு கட்டண உயர்வானது உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதே போல செப்டம்பர் 1ஆம் தேதி அன்று கட்டணம் மாற்றி அமைக்கப்படும் எனவும் ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் இந்த பர்னூர் சுங்கச்சாவடியை கடந்து செல்லக்கூடிய ஒரு வாகன ஓட்டி நம்முடன் இருக்கிறார். அவரிடம் நம்ம இதை பத்தி கேட்போம். ஐயா வணக்கம் ஐயா. இந்த பர்னூர் சுங்கச்சாவடிகள் மட்டும் இல்லாம தொடர்ச்சியா ஒரு 40 சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டை இன்னைக்கு கட்டண உயர்வானது ஏற்பட்டிருக்குது. இந்த கட்டண உயர்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது சென்னை தேசிய நெடுஞ்சாலைகள்ல பாத்தீங்கன்னா குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. கட்டணம் வசூலிக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளில் பாத்தீங்கன்னாக்க சரியான பராமரிப்புகள் இல்ல, பாதுகாப்பு வசதிகள் இல்ல, சரியான அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை தென்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சூழல் தான் நம்ம நாடு இருந்துகிட்டு இருக்கு. இதுல வரிய மக்கள் மேல விதிப்பதையே ஒரு பெரிய கொள்கையாக எடுத்துக்கொண்டிருக்கிறது இந்த ஒன்றிய அரசு. போர்க்கால அடிப்படையில் உடனடியாக இதற்கு மறுப்பு தெரிவித்து இது உடனடியாக நிறுத்தணும்னு சொல்லிட்டு நாங்க கோரிக்கை வைக்கிறோம். அதாவது இவர் கூறியது போல மத்திய அரசு பொதுமக்களிடமிருந்து கட்டாயமான ஒரு வரி வசூலை வசூலிப்பதற்காகவே மட்டுமே இந்த கட்டண உயர்வானது உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த கட்டண உயர்வு மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பது வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக உள்ளது.